வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கம்மா. என்ன 2 பாக்கெட் ஜிலேபி, 2 பாக்கெட் அல்வா, 2 பாக்கெட் மிச்சர், 2 பாக்கெட் காராச்சேவு, அப்புறமா 2 பால்கோவா பாக்கெட், அதுக்கப்புறம் பட்டர் பண்ணு. இதுல எல்லாத்துலயுமே 2 பாக்கெட் தனித்தனியா கட்டி கொடுத்துருங்கண்ணே. ஏல உன் பொண்டாட்டி பத்தியா அவ என்னத்தை தான் வாங்குறான்னு தெரியல, வாங்கி வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கா. ஏமா நாளைக்கு அவ அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாமா, அதனால வேற ஒண்ணும் இல்லம்மா, காரமும் கொஞ்சம் சுருட்டு தான் வாங்க போயிருக்கா. என்னது அவ அம்மாக்காரி வீட்டுக்கு வாங்கிட்டு போறதா? எம்பிட்டு அதுக்குன்னு கொஞ்சம் கணக்கு வழக்கு இல்லையா? அவ இஷ்டத்துக்கு அடிக்கி இருக்கா. இதுக்கு துட்டெல்லாம் ஆறு கொடுப்பா? நீ தானடா கொடுப்பா சின்ராஸ். ஏமா சரி இருக்கட்டும் விடேமா. ஏலே எப்ப உனக்கு அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தனோ அப்பையில இருந்து அவ சொல்றதுக்கெல்லாம் கேக்குற கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்கா. அது மாதிரி நீயும் நடந்துகிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிவிட்டோம்னா சரி இருக்கட்டும் விடுமா, சரி இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி என் வாயை அடைச்சுக்கிட்டே இருக்க நீ. ஏமா அதுக்காக ஒரு மாமியார் வீட்டுக்கு போகும்போது சும்மா போக முடியுமா? ஏதாவது வாங்கி போனாதானே நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்கும். ஏன் மாமியா வீட்டுக்கு போகும்போது சும்மா கையை வீசிக்கிட்டு போனா ஆகாதோ? என்ன தப்புங்கிற? போய் மாமியா வீட்டுக்கு போயிட்டு சும்மா தாண்டா வரக்கூடாது மவனே சின்ராசு. போகும்போது அங்க இருக்கிறத பூரா அரைச்சு கட்டிக்கிட்டு 2 பை 3 பையன்னு காரில் அள்ளி போட்டுக்கிட்டு வரணும்டா. அதுதான் ஒரு மருமவனுக்கும் எனக்கும் அழகு. நான் நல்ல பிள்ளை வளர்த்துருக்கேன்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற காசெல்லாம் மாமியா வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு இருக்கியே, இது நல்லதா? இது ஒண்ணு எனக்கு புடிச்சுக்கிடல. சும்மா கடையில நின்றுக்கிட்டு கட்டாதம்மா. சின்ன பொண்ணு வேற நம்ம எது பேசிக்கிட்டு போமா வந்து கேட்டாங்கன்னா சங்கட்ட பாய்க்கு போயிருமா. அவ அப்பையில இருந்து நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கா. சும்மா ஏறியுமா. ஏன் பாக்கட்டுமே, என்னவாப்ப வந்து கேட்கட்டும், நான் பேசுறேன். இது என்ன அநியாயமா இருக்கு? ஏன் மாமியான்றவ இது கூட கேட்க கூடாதா? என்னமா அவ பாட்டுக்க அப்படியே பார்சலா வாங்கி கொண்டு போய் அங்க தள்ளுவா, நான் பாத்துட்டு இருக்கேன். சரி சும்மா இருமா, அவ பக்கத்துல வந்துட்டாமா, சொல்றது கேளுமா. என் மம்மாருமோல இப்போ உங்க வீட்டுக்கு 2 பை காணாதே, இன்னும் 2 பை வேணா சேர்த்து போய் வாங்கிட்டு வாவேன் பாப்போம். தே இந்த 2 பையும் எங்க அம்மா வீட்டுக்குலாம் இல்லத்தே. நாளைக்கு குசுப்பு வருது இல்லத்தே, அதனால அவளுக்கும் சேர்த்துனே காரம் ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நானு எங்க அம்மா வீட்டுக்கு போனோடனே குசுப்பு வந்தானே இதை எடுத்து கொடுத்துருங்க. அருமால உன்னைய போய் தப்பா நினைச்சிட்டேனேமா. நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயும் அவளையும் உங்க அம்மாவோடையும் ஒன்னாத்தான் நினைக்க. நான் தான் உன்னைய தப்பா புரிச்சுக்கிட்டேன். மருமோளே மன்னிச்சிருமா. எதுக்கு இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் உங்க குடும்பம் வேற எங்க குடும்பம் வேற என்னைக்குமே நினைக்க மாட்டேன். எனக்கு 2மே ஒண்ணுதான். அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏமா இதுக்கு எடுத்தாலும் அழுதுருவேன், இல்லாட்டி கோபமா காய் மீன் கத்துவேன். கோவம் கடத்துல தான் போனா இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்காம பேசுவேன். அப்புறம் மர்மம் வந்துட்டு கிடப்பேன். அதையே விடுமா இதுக்கு போய்கிட்டு. ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச மாதிரி மருமகம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மக்களே நாங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்கன்னு சொல்றோம். கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்க சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நல்லா இருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் எந்த மாதிரி கதையெல்லாம் போடலான்றதே நீங்க கமெண்ட்ல நீங்க தெரிவிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் போடுறோம். உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். உங்களால தான் நாங்கள் எப்பவுமே முன்னேற்றிட்டு வரோம். நீங்க எப்பவுமே உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே வாங்க. மீண்டும் ஒரு வீடியோல நாங்கள் உங்க சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தேங்க்யூ, பை பாய்.